வெல்கம் டு வீலோ மேக்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃபங்க்ஷன் எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம், அது என்னென்ன டைப்ஸ்லாம் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நவ் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஹவு மெனி டைப்ஸ் இன் ஃபங்க்ஷன்? 4 டைப்ஸ் இன் ஃபங்க்ஷன். ஹவு மெனி டைப்ஸ்? 4 டைப்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலான்றதை முடிச்சிட்டோம். நவ் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷன், many-to-one ஃபங்க்ஷன், then on-to function, then into function. So 4 types of functions வந்து உங்களுக்கு இருக்குது. And so இப்போ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன அப்படின்ட்டு. 1-to-1 ஃபங்க்ஷனோட அதர் நேம் இன்ஜெக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் 1 wordsல கேட்பாங்க another names, and 1-to-1 function is also called அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கரெக்ட்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1-to-1 ஃபங்க்ஷனாக அது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் F ஏலேருந்து பிக்கு போகுது, A goes to B is called 1-to-1 ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனை 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லணும்னா இட்ஸ் இஃப் distinct elements of A have distinct images in B. Distinct elements of A have distinct images in B. That means A set B set எடுத்தீங்கன்னா distinct elementsனா தனித்தனி elements. ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கும் செப்பரேட் இமேஜஸ் இருக்கணும். சேம் இமேஜஸ் வந்துச்சுன்னா தட்ஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன்னாவே உங்களுக்கு எவ்ரி எலிமெண்ட் டேக் எனி செப்பரேட் எலிமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு செப்பரேட் இமேஜஸ் இருக்கணும், சேம் இமேஜஸ் வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு நான் இதை வந்து ஏரோ டயக்ராமில் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ 1 2 3 ஹியர், தென் ABCD ஹியர். சி 1 அப்படின்றதுக்கு B இமேஜ், 2 A, 3க்கு C. ஸோ Dக்கு எந்த இமேஜும் இல்லை, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஹியர் இங்கே வந்து எலிமெண்ட்ஸ் வந்து இமேஜஸ் இல்லைனா தான் இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். பட் ஹியர் உங்களுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லாமல் ஹியர் இருக்கலாம், தட்ஸ் நாட் அ மேட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு உங்களுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜஸ் தான் இருக்கணும், 2 எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, 1-to-1 ஃபங்க்ஷனில் வரக்கூடாது. ஸோ இதனோட மெயின் வேர்ட்ஸை வந்து டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் goes to distinct images. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து A set B set எடுத்திங்கன்னா டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் கால் 1-to-1 ஃபங்க்ஷன். கிளியர்? நெக்ஸ்ட் many-to-one ஃபங்க்ஷன். ஸோ many-to-one ஃபங்க்ஷன் இதுவும் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வேர்ட்ஸ்லேயே இருக்குது. அ ஃபங்க்ஷன் A goes to B is called many-to-one function if 2 or more elements of A have same images in B. சி உங்களுக்கு வந்து 2 எலிமெண்ட் இல்லைனா 3 எலிமெண்ட் ஆர் 2 ஆர் மோர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அத்தனை எலிமெண்ட்ஸுக்கு சேம் இமேஜஸ் இருக்கலாம் many-to-one ஃபங்க்ஷனில். ஸோ உங்களுக்கு மேலே இருக்க ஹெட்டிங்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும் 1-to-1னா ஒரு எலிமெண்ட் ஒரு இமேஜ், many-to-one அப்போ மெனி எலிமெண்ட் 1 இமேஜ். இஸ் தட் கிளியர்? ஸோ உங்களுக்கு வந்து 2 ஆர் மோர் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சேம் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், many-to-one ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு நான் இது ஏரோ டயக்ராம் போட்டிருக்கேன், 2 எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜஸ் இருக்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் புரியும்னு நினைக்கிறேன். கோயிங் டு நெக்ஸ்ட் on-to ஃபங்க்ஷன். ஸோ நான் உங்களுக்கு 1-to-1 ஃபங்க்ஷனுக்கோட அனதர் நேம் வந்து இன்ஜெக்ஷன் சொன்ன மாதிரி on-to ஃபங்க்ஷனோட அனதர் நேம் வந்து சப்ஜெக்ஷன். ஸோ அ ஃபங்க்ஷன் F A goes to B is called on-to ஃபங்க்ஷன்னா range of F is equal to the codomain of F. So range of F equal to the codomain of F னா உங்களுக்கு இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே வரக்கூடிய ரேஞ்ச்னா என்னது, இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு உங்களுக்கு இமேஜஸ் என்ன வருதோ அதுதான் ரேஞ்ச். இங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சும் கோடொமைனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் கோடொமைன் ஆஃப் எஃப்பும் எப்படி வரணும், ஈக்குவலாக வந்தால் தான் உங்களுக்கு on-to ஃபங்க்ஷன். ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் உங்களுக்கு many-to-oneக்கு என்ன டயக்ராம் போட்டனோ அதே தான் எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். இட்ஸ் வெரி ஈஸி. உங்களுக்கு மெயின் இதில் வேணும்னாவே உங்களுக்கு B தான், அதாவது இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் 1-to-1 அதாவது ஒரு எலிமெண்ட் ஒரு இமேஜஸும் இருக்கலாம், many-to-one மெனி எலிமெண்ட்ஸ் ஒரு இமேஜஸ் இருக்கலாம், தட்ஸ் நாட் அ மேட்டர். இங்கே மெயினே வந்து என்னென்னா இங்கே கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய இமேஜஸும் கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட் தட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வாட் இஸ் த மேட்டர், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னா இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு ஃபங்க்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ
ஸோ ஃபங்க்ஷனில் கனெக்ட் இருந்தால் தான் இது வந்து ரேஞ்சாக ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு ரேஞ்சாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு கோடொமைன்லேயும் வரும். ஸோ திஸ் டூஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது கிளியர், அண்டர்ஸ்டுட். கோயிங் டு நெக்ஸ்ட் into function. So on to function முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து into function. See here a function f goes to b is called into function. Now see if there exists at least one element in b. இங்க இருக்கக்கூடிய bல images இல்லாம which is not the images of any elements of a. aல இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலிமெண்ட் அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட். அப்போ ஒன் எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கணுமா? நோ, 2 எலிமெண்ட்ஸ் 3 எலிமெண்ட்ஸ். ஸோ தட் மீன் அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட். அப்போது ஒரு எலிமெண்ட்டாவது உங்களுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டாவது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் ஒரு இமேஜஸ் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கணும். தட் மீன் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் ஹேவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ். அண்ட் many-to-1 ஃபங்க்ஷன்னா மெனி எலிமெண்ட்டுக்கு வந்து சேம் இமேஜஸ் இருக்கலாம். அண்ட் on-to ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து on-to into இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது நம்ம கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து on-to-நாவே ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இன்டூ ஃபங்க்ஷன்னா அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட்டாவது உங்களுக்கு ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகாமல் ப்ரீ இமேஜ் இல்லாமல் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுல தான். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இட்ஸ் 4 டைப்ஸ்: 1-to-1, many-to-1, on-to, into. ஸோ எல்லாமே கிளியர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தென் பைஜெக்ஷன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன், சப்ஜெக்ஷன் ஸோ சொல்லியிருக்கேன். இன்ஜெக்ஷன் வந்து 1-to-1ஓட அனதர் நேம், சப்ஜெக்ஷன் வந்து on-to-ஓட அனதர் நேம். பட் பைஜெக்ஷன் இதனோட அனதர் நேம் கிடையாது. பைஜெக்ஷன்றது என்ன அப்படின்னா, இஃப் அ ஃபங்க்ஷன் எஃப் ஏ கோஸ் டு பி இஸ் போத்னா ரெண்டு, எதுனா 1-to-1 அண்ட் on-to. ஒரு ஃபங்க்ஷன் 1-to-1ஆகவும் இருக்குது, on-to-ஆகவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குன்னா அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பைஜெக்ஷன் சொல்லலாம். ஸோ 1-to-1 அப்படின்னா டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கணும். on-to அப்படின்னும் போது ரேஞ்ச் ஆஃப் எஃப்ஓ கோடொமைன் ஆஃப் எஃப்ஓ ஈக்குவலாக இருக்கணும். இது ரெண்டுமே ஒரே செட்டில் இருக்குன்னா அப்போ நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இஸ் தட் கிளியர்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வேணால் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டேக் 2. ஸோ 1, 2, 3 ஏபிசி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் இதை ஏன்ற செட் பீன்ற செட். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷனில் கனெக்டாக இருக்குது. அப்போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரேஞ்சு. அப்போ ரேஞ்ச் ஆஃப் கோடொமைனும் உங்களுக்கு இதே தான் வரும். அப்போது 1-to-1ஆகவும் இருக்கணும், ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாகவும் இருக்கணும். அப்போது உங்களுக்கு 1-to-1ம் கனெக்ட் ஆகும், on-to கனெக்ட் ஆகும். அப்படி ரெண்டுமே கனெக்ட்னா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிளும் ஒன்று பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஸோ ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா a function represented in a graph is 1-to-1. ஸோ முதல்ல வந்து ஒரு கிராஃப் வந்து 1-to-1 ரெப்ரசென்ட் பண்ணணும். ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்னாவே முதல்ல வந்து 1-to-1 ரெப்ரசென்ட் ஆகணும். இஃப் எவ்ரி ஹாரிசாண்டல் லைன் இன்டர்செக்ட் தி கர்வ் அட் மோஸ்ட் 1 பாயிண்ட். ஸோ அதுலேயே அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் தான், இதுலேயே அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் ஆகும். அதில் வந்து கர்வ் கனெக்ட் ஆகும், அதில் ஏதாவது ஒரு லைன்ஸ் கட் ஆகும். ஹியர் உங்களுக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு கர்வ் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன் இருக்கும்போது ஒரு ஹாரிசாண்டல் லைன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஹாரிசாண்டல் லைன் ஏதோ ஒரு இமேஜே அகெயின் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா தட்ஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ அங்கேயே அது ஹாரிசாண்டல் லைன் இல்லைன்னு கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக முதல்ல இருக்கணும். இருந்ததுக்கப்புறமா அட்மோஸ்ட் 1 பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்டில் தான் உங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகணும், கட் ஆகணும், இன்டர்செக்ட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது இன்னும் கிளியராக புரியணும்னா இதனோட ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். See,
எக்ஸாம்பிள் 1.1 ஸோ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், அதனோட ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ் த கொஷின் யூஸிங் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3 கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1-to-1. ஸோ இவங்க கொடுத்துருக்க 3 கிராஃபும் உங்களுக்கு வந்து 1-to-1 ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஃபில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது. ஆனால் அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து உங்களுக்கு 2 இடத்துல வந்து உங்களுக்கு கட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த ஹரிசாண்டல் லைனை மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லைனை மட்டும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எக்ஸு ஒய் லிசன் பண்ணாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் லைன், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடிங் லைனை கட் பண்ணுறது வந்து சிங்கிள் பாயிண்டில் பீன்ற ஒரே ஒரு பாயிண்டில் தான் கனெக்ட் ஆகுது. அண்ட் ஹியர் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் கட் ஆகுது. ஆனால் அது வந்து 2 பாயிண்டில் கட் ஆகுது, பீன்ற பாயிண்ட்டும் கியூன்ற பாயிண்ட்டும். அப்போது 2 பாயிண்ட்டுக்கு சேம் இமேஜஸ் வரும். தட் மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் -1, ஹியர் ஆல்சோ -1. அப்போ உங்களுக்கு சேம் எலிமெண்ட் இருக்குன்னா அப்போ இது வந்து many to 1ல் வரும், 1-to-1ல் வராது. அப்போ இது வந்து கனெக்ட் ஆகாது. தென் ஹியர் தேர்ட் ஒன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, அது கூட ஒரு ஹரிசாண்டல் லைன் கொடுத்துருக்காங்க. இது பீன்ற ஒரு எலிமெண்ட் கூட தான் கனெக்ட் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ அப்போ உங்களுக்கு ஏ அப்படின்ற இமேஜும் அண்ட் சின்ற இமேஜும் வந்து உங்களுக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் இவங்க கீழே சொல்கிறாங்க. தி கர்வ் டயக்ராம்ஸ் வந்து ரெப்ரசன்ட் 2 டயக்ராமும் ஏன்ற டயக்ராமும் சீன்ற டயக்ராமும் ரெப்ரசன்ட் பண்ணுது. எதனா 1-to-1 ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது தி ஹரிசாண்டல் லைன் மீட்ஸ் த கர்வ் இன் ஒன்லி 1 பாயிண்ட் பி. அப்போது இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் இது வந்து ஹரிசாண்டல் லைன் கர்வை ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பீன்ற டயக்ராம் does not represent a 1-to-1 function. ஏன்னா அது வந்து 2 பாயிண்ட் சேமாக இருக்குது, அதனால இது 1-to-1 ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணல. சின்ஸ் த லைன் ஹரிசாண்டல் லைன் மீட் த கர்வ் வந்து 2 பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூன்ற 2 பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டயக்ராமை யூஸ் பண்ணி இது 1-to-1 இல்லையா அண்ட் இது வந்து ஒரே ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகுதா இல்லையான்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான், நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இன்னையோட கிளாஸ் வந்து முடியுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.